Dance Dance Hollywood Awards 2023. Presented by MCR, co-presented by Satya Group of Companies, powered by VCare. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஓர் ஆயிரம் இல்ல, லட்சக்கணக்கான நபர்கள் மேடையில் அரங்கேறுவதற்கு காரணமாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானுடைய ஒரு வரலாறு இங்க மறுபடியும் காணொளியாக்கப்பட போது. அந்த பெயர் உங்களுக்கு புதுசு இல்ல, ஆனா இந்த காணொளி ஒருவேளை உங்களுக்கு புதுசா இருக்கலாம். நடன ஜாம்பவான் தங்கப்பன் மாஸ்டர், ஒரு பெரிய கைதடல் கொடுங்க. தங்கப்பன் மாஸ்டர் வழிவந்த அத்துணை மேதைகளின் காணொளி இதோ உங்களுக்காக. தங்கப்பன் மாஸ்டர் இவர் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். இவரது குரு கோபிநாத் அவர்கள். தங்கப்பன் மாஸ்டரின் மனைவி சித்ரா, இவரும் டான்சரே. தங்கப்பன் மாஸ்டர் படத்தின் தன்மைக்கும் காட்சி அமைப்புகளுக்கும் ஏற்றாற்போல் பாடல் இருக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். தங்கப்பன் மாஸ்டரின் தங்கமான படைப்புகள் சில. அவனுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இழகிய மனம், நிலவுக்கென்ன பறக்கும் பந்து பறக்கும், அது பறந்தோடி வரும் தூது. தங்கப்பன் மாஸ்டரின் வழிவந்தவர்கள் சுந்தரம் மாஸ்டர், தாரா மாஸ்டர், மூக்குராஜு மாஸ்டர், கமலஹாசன் மாஸ்டர், ரகுராம் மாஸ்டர். சுந்தரம் மாஸ்டர் அக்டோபர் 31, 1935 புட்டமகா தேவப்பா புட்டநாகம்மா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இவரது குரு தங்கப்பன் மாஸ்டரிடமே உதவியாளராக பணியாற்றியவர். நடன இயக்குநராக இவரது முதல் படம் நீர்க்குமிழி. அப்ப ஃபர்ஸ்ட் மெயினா ஆக்ட் பண்ணது அவர் நீர்க்குமிழி. நாகேஷ் பலு எப்படி சொன்னாரு, இவன் ஃபர்ஸ்ட் ஆட ஆரம்பிக்கிறான். அவன் ஆடுறது ஸ்டார்ட் பண்ணது நான் பின்னாடி இருந்து இவனை இழுத்தி போட்டுட்டு நான் கண்டினியூ பண்றேன்னு சொன்னாரு. பாலச்சந்தர் கிட்ட சொன்னாரு. அது நல்ல தெரியும். அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வண்ணமிலி மேடை வண்ணி மேடை வண்ண விழி மேடை வந்த இளம் பேடை. இந்தியாவின் பல மொழிகளில் 1000 படங்கள் மற்றும் 1500 பாடல்களில் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. சுந்தரம் மாஸ்டரின் பொன்னான படைப்புகள். ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா வீரபாண்டி கோட்டையிலே மையிருட்டு வேளையிலே கொலுசு சத்தம் மனசத்திலே. அந்த தங்கப்ப மாஸ்டரா ஒர்க் பண்ணும்போது எல்லா பாட்டும் நான் அசிஸ்டண்டா இருந்ததான் அவர் வச்சுக்குவார். சென்னம்மா பில்டிங்கில் வீலரா வேலை செஞ்சேன். நான் எங்கேயார் ரோட்ல இந்த திருவிழா அது இதில் போனால் அந்த டேப்பு சவுண்டு கேட்டால் நான் நிற்க மாட்டேன். அப்படி நான் இந்த தெருவில் ஆடும்போது கலைஞர் அப்போ என்னை கூட கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு இந்த டேப் அடிப்பாங்க. அந்த டேப் அடித்தா மட்டும் நான் நிற்க மாட்டேன். ஐயா அப்படி ரசிப்பாங்க. அப்படி வந்தவன் நான் சுந்தரமா சார். இந்த 3 பேர் எனக்கு ஆடுறாங்க இந்த உலகம் பூரா தெரிய காரணம் தர்மராஜ். சுந்தரம் மாஸ்டரின் மனைவி மகாதேவம்மா. சுந்தரம் மாஸ்டரின் முதலாவது மகன் ராஜ் சுந்தரம் மாஸ்டர் இந்தியாவின் பல மொழிகளில் சினிமாவில் நடனத்துறையில் நடன இயக்குநராக இன்றளவும் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறார். இவர் டைரக்டராகவும் நடிகராகவும் ஜொலித்துக் கொண்டிருப்பவர். இவரது வரலாறு படைத்த நடன அமைப்புகளில் சில. கட்டிக்குள்ள எப்பவும் நினைச்சதில்லை. டமாலே டமாலே டும்மிலே டும்மிலே ஹே டும்மிலே டும்மிலே டமாலே டமாலே.
கூல்ஜேன் மாஸ்டர். இவரது குரு ராஜசுந்தரம் மாஸ்டர். சிவசங்கர் மாஸ்டரிடம் அசிஸ்டண்டாக பணிபுரிந்தார். கூல்ஜேன் மாஸ்டரின் ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள் சில. ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா. என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இன்றெந்தல் கை சேர்ந்ததே. சுந்தரம் மாஸ்டரின் இரண்டாவது மகன் பிரபுதேவா மாஸ்டர். நடனத்துறையில் நடன புயல், இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என்று அழைக்கப்படுபவர். இந்தியாவின் பல மொழிகளில் நடன இயக்குநராக கொடிகட்டி பறந்து கொண்டிருப்பவர். டான்ஸ் மாஸ்டர், டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர், சிங்கர், லிரிக் ரைட்டர் என பல பரிமாணங்கள் கொண்டவர். மெட்ரோ சேனல் முன்ன பாரு கேபிள் டிவி பின்ன பாரு பெப்சி கோலா பொண்ணு பாரு மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு பிரபுதேவா மாஸ்டரின் கிளாசிக்கல் குரு லட்சுமி நாராயணன் மாஸ்டர். இவர் 1926 பண்டிதர் வம்சத்தில் பிறந்தவர். இவர் புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர் ஆவார். காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய வித்வான் எல்லாப்பிள்ளை மாஸ்டரிடம் சங்கீதமும் நிருத்தியமும் கற்றுக்கொண்டார். வேம்பட்டி சத்யம் மாஸ்டர், பசுமதி கிருஷ்ணமூர்த்தி மாஸ்டர், PS கோபாலகிருஷ்ணன் மாஸ்டர், ஹீராலால் மாஸ்டர் போன்றவர்களிடம் உதவியாளராக பணியாற்றி வந்தார். நடிகர் திலகம் சிவாஜி நாடக மன்றத்தில் நடன இயக்குநராக வேலை செய்தார். இவரது புகழ்பெற்ற படைப்புகள் சில. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. சுந்தரம் மாஸ்டரின் மூன்றாவது மகன் நாகேந்திர பிரசாத் மாஸ்டர். இவர் புகழ்பெற்ற டான்ஸ் மாஸ்டராகவும், சோலோ டான்சராகவும், நடிகராகவும், டைரக்டராகவும் திகழ்ந்து வருகிறார். இவரது முக்கியமான பாடல்கள் சில. அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அந்த கண்ணித் தென்றல் ஆடை விளக்க கண்கள் கண்டேனே. கொலம்பஸ் விட்டாச்சில் தீவு கொண்டாட கண்டுபிடித்து கொண்ட ஒரு தீவு. தனியே தனியே நான் காத்து நின்றேன். நிலவே ஒரு நிலவே உன் பொறுமை வென்று விட. தினேஷ் மாஸ்டர். இவரது குருக்கள் ராஜசுந்தரம் மாஸ்டர், பிரபுதேவா மாஸ்டர். நாகேந்திர பிரசாத் மாஸ்டர் மூலமாக சினிமாவிற்குள் வந்தவர். நடன இயக்குநராக தினேஷ் மாஸ்டரின் ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள் சில. Let me sing a குட்டி story, pay attention, listen to me. வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா. சொல்லால உசிரெடுத்து வச்சுக்கிட்டாரு கண்ணால இறதினாடா. மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண் என்று படைத்து வீதியில் விட்டு விட்டார். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா. லாரன்ஸ் மாஸ்டர். நடனத்தில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர். முன்னணி நடிகர், இயக்குனர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். இவரது குரு பிரபுதேவா மாஸ்டர். சினி டான்ஸ் டைரக்டர்ஸ் யூனியனில் டான்சராக இவரை சிபாரிசு செய்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நடன இயக்குநராக இவரது பாடல்கள் அனைத்துமே சரவடியானவை. அவற்றில் சில. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். கருப்பு பேரழக கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோல கிழிஞ்சு புட்டனாரா. Style, not to style, this is step by style baby Zindabad. லாரன்ஸ் மாஸ்டரின் வழி வந்தவர் எல்வின் மாஸ்டர். இவர் லாரன்ஸ் மாஸ்டரின் தம்பி ஆவார்.
கெல்வின் மாஸ்டரின் படைப்புகள் சில. நண்பனுக்கு கோவில கட்டி கட்டே கட்டே போக மாட்டான் உன்னதான் விட்டு வயிறுக்கு ஃப்ரெண்டோட பேச்சு என் நட்பு தாண்ட என்னோட மூச்சு. நோபல் மாஸ்டர் இவரது குரு பிரபுதேவா மாஸ்டர், ராஜு சுந்தரம் மாஸ்டர். இவர் ஒரு பிரேக் டான்சர். நடன இயக்குனராக நோபல் மாஸ்டரின் புகழ்பெற்ற படைப்புகள் சில. கொம்பேசூரா வெட்டையாடும் கடல் ராசானா கடல் ராசானா. நான் பூந்த மல்லிதா பேர் புஷ்ப மல்லிதா எனக்கு அவுத்து புட்டா ரொம்ப பேரு கடனை சொல்லிதான். నా కోసం నువ్వు జుట్టు పీక్కుంటే బాగుంది, నేనంటే పడి చచ్చిపోతుంటే పాషు పాషు పరదేశి నేను ఫర్ నుంచి వచ్చేసాను. నా కనులను సూటిగా చూస్తే నా ఎదుటకు నేరుగా వస్తే నా పిడికెలి వాడిగా వేస్తే ఈ పోకిరి పొగరును కవిస్తే. ఆకలేస్తే అన్నం పెడతా, అలిసొస్తే ఆయిల్ పెడతా, మూడొస్తే ముద్దులు పెడతా చిన్నోడా. பிரபுதேவா மாஸ்டரின் வழிவந்தவர் ஜானி மாஸ்டர். இவரது புகழ்பெற்ற படைப்புகள் சில. குழைகின்ற தங்கங்கள் கன்னங்களாகாதோ, நெளிகின்ற வில் ரெண்டு உருவங்களாகாதோ. சலோமியா சலோமியா. பிரபுதேவா மாஸ்டரின் வழிவந்தவர் செந்தாமரை மாஸ்டர். இவர் சோலோவாகவும் பல படங்களில் பணிபுரிந்துள்ளார். இவரது புகழ்பெற்ற படைப்புகள் சில. தினேஷ் மாஸ்டரின் வழிவந்தவர் ஜாய்மதி மாஸ்டர். ஜாய்மதி மாஸ்டர் 1996 இவரது தாய் மாமன் நடிகரும் டைரக்டருமான சந்தான பாரதி அவர்கள் சொல்லி நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் சிபாரிசு மூலமாக டான்ஸ் கார்டு எடுத்தவர். இவரது குரு ஃபேன்சி பிளாஷ் ட்ரூப்பின் ஹரி, செல்வகுமார், அன்பு, மகேஷ், பார்த்தசாரதி, சரவணன் மற்றும் ஞானம். சிவசங்கர் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், ரவிதேவ் மாஸ்டர், உமா மாஸ்டர், மஸ்தான் மாஸ்டர், பிரசன்னா மாஸ்டர், தீனா மாஸ்டர் போன்றவர்களிடம் அசிஸ்டண்டாக பணிபுரிந்துள்ளார். நர்பவி எனும் திரைப்படம் மூலமாக நடிகராகவும் தனது பயணத்தை தொடர்கிறார். உள்ளும் பாம்பாகும் பாயும் கிளிப்பாயும் ஆடஞ்சாராயம் நெஞ்சே நெஞ்சே இஷ்டம் பேயும் நெஞ்சே உணரும் ஊரெங்கும் சந்தோஷம் உற்சாகம் வந்ததடி. தாரா மாஸ்டர் ஜூலை 28, 1950 அம்னிஷா அம்ருதீன் தம்பதியினருக்கு மகளாக பிறந்தவர். தாரா மாஸ்டரின் குருக்கள் ராம்தாஸ் மாஸ்டர் மற்றும் ஸ்ரீனிவாச குல்கர்னி மாஸ்டர். இந்தியாவின் பல மொழிகளில் நடனத்தால் ரசிகர்களை கட்டி போட்டு வைத்திருந்தவர். தாரா அவர்கள் உதவியாளராக பணிபுரிந்த மாஸ்டர்கள் உடுப்பி ஜெயராம் மாஸ்டர், தங்கப்பன் மாஸ்டர், ஏகே சோப்ரா மாஸ்டர், ஹீராலால் மாஸ்டர், சீனு மாஸ்டர், இன்னும் பலர். டான்ஸ் மாஸ்டராக 1975 இவரது முதல் படம் அல்லுடு வைத்துநாடு என்ற தெலுங்கு படமாகும். தாரா மாஸ்டரின் புகழ்பெற்ற படைப்புகள். సరసాల సంపంగి కొమ్మెక్కి కూసింది కోయిలమ్మ, కొండెక్కి చూసింది చందమామ. బుడి బుడి బిడియంగా పల్ల పల్ల ఒడియంగా. தாரா மாஸ்டரின் வழிவந்தவர் விஜயலட்சுமி மாஸ்டர். அவரது படைப்புகள் சில. மூக்குராஜு மாஸ்டர். இவரது இயற்பெயர் சாகே ராஜன் ராஜு என்பதாகும். ஏப்ரல் 29, 1930 பாப்பிராஜ் சத்யவதி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். சினிமாவில் இவரது குருக்கள் குரு கோபிநாத் மாஸ்டர், வேம்பட்டி சத்யம் மாஸ்டர், PS கோபாலகிருஷ்ணன் மாஸ்டர்,
தண்டபாணி பிள்ளை மாஸ்டர், தங்கப்பன் மாஸ்டர், ஹீராலால் மாஸ்டர், சோகன்லால் மாஸ்டர். தங்கப்பன் மாஸ்டரிடம் அதிக படங்கள் உதவியாளராக பணிபுரிந்தவர். டான்ஸ் மாஸ்டர், டான்சர், ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ், எழுத்தாளர் என பல பரிமாணங்கள் கொண்டவர். நடன இயக்குநராக இவரது முதல் படம் சேஜி ராஜு. வெஸ்டர்ன் டான்ஸில் கைதேர்ந்தவர். ஹைதராபாத் டான்ஸ் யூனியன் மாஸ்டர் வருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர். மூக்குராஜு மாஸ்டரின் மச்சான் சிவசுப்பிரமணியம் மாஸ்டர். இவரும் புகழ்பெற்ற டான்ஸ் மாஸ்டர் ஆவார். கமலஹாசன் மாஸ்டர் உலக நாயகன் என்ற அடைமொழியால் உலக சினிமாவிற்கே பரிச்சயமானவர். நடனத்திலும் தனி முத்திரை பதித்தவர். நடனத்தில் இவரது குருக்கள் தங்கப்பன் மாஸ்டர் மற்றும் தங்கராஜ் மாஸ்டர். తకిట తదిమి తకిట తదిమి తందన హృదయ లయల జతుల గతుల తీల உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. Bring beat back, 1 2. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ. இத்தனை தங்கங்களை கொடுத்த தங்கப்பன் மாஸ்டருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. இந்த மேடையில் வரிசையாக நிறைய ஜாம்பவான்களை கூப்பிட விரும்புறோம். அதுல ரொம்ப குறிப்பிட்ட ஒருத்தரை சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் பெரிய பெரிய கதாநாயகர்கள் எல்லாம் வச்சு நிறைய பாடல்கள் இயக்கியிருக்காரு. ஆனா நீங்க நேர்ல போனீங்கன்னா 30 வருஷம் அனுபவம் உள்ள அவர் ஒரு 3 வயசு குழந்தை மாதிரியே உங்கள்கிட்ட நடந்துக்குருவார். அப்படி எப்போதும் குழந்தையாகவே இருக்கிற யூனியன் தலைவர் அன்புக்குரிய தினேஷ் மாஸ்டர் அவர்கள் மேடைக்கு வருமாறு நெஞ்சம் நிறைவோடு அழைக்கிறோம். நடன இயக்குனரும் லியோ திரைப்படத்தின் நடிகருமான தாடி வைத்த குழந்தை எங்கள் தினேஷ் மாஸ்டர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து நோபல் மாஸ்டர் அவர்களை விருதை பெற வருமாறு மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். திரு ஜானி மாஸ்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு எல்வின் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு செந்தாமரை மாஸ்டர் அவர்களை விருதினை பெற்றுக்கொள்ள மேடைக்கு அழைக்கிறோம். விஜயலட்சுமி மாஸ்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜாய்மத் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கூல் ஜெயத் மாஸ்டர் அவர்களின் சகோதரர் வினோத் குமார் அவர்களை விருதினை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். 90s கிட்ஸின் நாயகர்கள் மேடையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 90s கிட்ஸ் டான்ஸ் டான் எங்கள் கடமையை செய்கிறது. இவர்களை கௌரவிப்பதை நாங்கள் உளமாற இங்கே அரங்கேற்ற விரும்புகிறோம். விருதுகள் அரங்கம் ஏறட்டும், இசை முழங்கட்டும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. மாஸ்டர்ஸ், உங்க எல்லாருக்குமே எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. உங்களுக்கு இந்த விருதை வழங்குறதுக்கு நாங்க யாரெல்லாம் கூப்பிடலாம்னு யோசிச்சோம். அப்படி உங்க எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு ஆள்னா நடராஜரை தான் கூப்பிடணும். அந்த நடராஜரை கூட்டு வர்றதுக்கு நாங்க எங்க போறது? அவர் வேற எங்கேயும் இல்ல, உங்கள் உள்ளங்கள்ல தான் இருக்கிறாரு. அதனால நீங்கள் உழைத்து பெற்ற விருதினை நீங்களே எடுத்துக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மேடையை இன்னும் மேன்மைப்படுத்த, இந்த மேடையை இன்னும் உயர்த்துவதற்காக ஒரு நல்ல மனிதரை இந்த மேடையில ஏத்தணும்னு விரும்புறேன். இங்க எல்லோரும் விரும்புவராக இருக்கிற வெற்றி படங்களை கொடுத்து குவித்த எங்கள் நம்பிக்கைக்குரிய உலக நாயகனின் நம்பிக்கைக்குரிய இயக்குனர் KS ரவிக்குமார் சார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம். சமீபத்தில் கதாநாயகர்கள் எல்லாரையும் மிரள விட்ட கதாநாயகன் நீங்க. இந்த மேடை எங்கள் நாயகர்களுக்கானது. இந்த இடத்துல நீங்க இருக்கிறது எங்களுக்கு கூடுதல் கௌரவம் சார். இந்த நிகழ்வு எவ்வளவு அருமையா இருக்குன்னு உங்க வார்த்தைகள்ல. இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் அழைச்சதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு டான்ஸ் யூனியன் நினைச்சா கூட இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியுமான்னு தெரியல. அவர் இன்விடேஷன் கொடுக்கும்போது அந்த ஷீட்டை பார்த்தேன். ஸ்டாம்ப் சைஸில் அவ்வளோ மாஸ்டர்ஸுங்க நம்ம சினிமா உலகில் கொடி கட்டி பறந்துருக்காங்க. அதில் எனக்கு கொடுத்த இன்விடேஷனில் இறந்தவங்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இல்லை, அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். அப்படியே பார்க்குறேன். நான் என்ன சொன்னேன், எப்பா இது எனக்கு கண்ணு தெரில, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு
நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அவர் போனதுக்கப்புறமா அதில் எவ்வளோ மாஸ்டர்ஸ் கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து 50 மாஸ்டர்ஸ் கிட்ட நான் வேலை செஞ்சுருக்கேன். அவங்க என்கிட்ட வேலை செஞ்சேன்னு நான் சொல்லக்கூடாது. எனக்கு வந்து இவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்கு. எஸ்பெஷலி ஸ்ரீதர், காட் பிளஸ் யூ. வணக்கம்மா. நான் ஆக்சுவலாக அசிஸ்டண்ட் டைரக்டர் காலத்தில் ஒரு 4 மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 4-5 மாஸ்டர்கிட்ட. அதில் சின்னா அப்படின்னு ஒரு மாஸ்டர் இருந்தார். சின்னா ஞாபகம் இருக்குங்களா ஸ்ரீதர்? ஆக்சுவலாக அந்த ஸ்டைலாக மூமெண்ட் பண்ணுறக்கூடிய ஆள், அந்த கேப் போட்டு அப்படி நிற்பார். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலான ஒரு மாஸ்டர். அப்புறம் வந்து சுந்தர மாஸ்டர்கிட்ட நான் ஒர்க் நான் எங்கள் படங்களில் ஒரு ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ப்ரோக்ராம் சொல்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் தான். ப்ரோக்ராம் சொல்கிறது, போய் சிச்சுவேஷன் சொல்கிறது, அப்புறம் அந்த கேசட்டை கொண்டு போய் கொடுக்குறது. அப்போ ஆழ்வார்பேட்டில் இருக்கிற அந்த விநாயகர் கோவில் பக்கத்தில் ஒரு சந்தில் இருப்பார். அவர் போய் பார்த்தா அப்போ டிவிக்கு முன்னாடி கிட்ட, அப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அது வந்து ஒரு சின்ன பையன் உட்காந்து அந்த டான்ஸ் வந்து மியூசிக்கெல்லாம் மியூட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பாப்புல. அவர் தான் பிரபுதேவா மாஸ்டர். நான் கேட்பேன், என்ன மாஸ்டர் நான் எப்போ வந்தாலும் டிவி கிட்ட மியூட் பண்ணிவிட்டு மூமெண்ட்டு மட்டும் பார்க்குறாராமா அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். ஸோ சுந்தர மாஸ்டர், ரகுராம் மாஸ்டர், அப்புறம் புலியூர் சரோஜா மாஸ்டர். அதுக்கப்புறம் நான் கடைசியாக அசோசியேட்டாக பண்ண படம் வந்து புது வசந்தம். அப்போ புலியூர் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவங்க தான் லலிதாமணி வந்து இங்கே புது வசந்தத்துக்கு வரும்போது எனக்கு இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரியாது. என்ன மாஸ்டர் நீங்கள் வந்து இப்போ 2 பேரும் ஜாயின் பண்ணி இது கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய பெற்றுட்டாப்பா அப்படின்னு. ஸோ புலியூர் மாஸ்டர்கிட்ட இருக்கும்போது இருந்து அவங்க தெரியும். அப்புறம் புது வருஷத்துக்கு அப்புறம் அது மூலியமாக நான் அதே கம்பெனியில் படம் பண்ணதுனால கண்டினியூஸாக எனக்கு லலிதாமணி தான் எனக்கு படங்கள் நிறைய பண்ணாங்க. அது ஒரு 25 படமாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து முத்து படம் வரும்போது தருண் வந்து அவர் நிஜமாக வளர்ந்த குழந்தைன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்களே, இவர் மாதிரி தான் இவர் நல்ல ஹைட்டு, நல்ல கிரேஸ்ஃபுல்லாக டான்ஸ் ஆடுவார். அவர் வந்து என்னால் மறக்கவே முடியாது. என்ன 2-3 விஷயத்தில் வந்து படையப்பால் எனக்கு ஒரு மூமெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு. அது வந்து இன்னி வரைக்கும் வந்து எங்காவது அந்த இதில் மூமெண்ட், ஈவன் இன்னைக்கு மீம்ஸ் மாதிரிலாம் கூட போயிட்டு அது வந்துட்டு இருக்குது. ஸோ அவருக்கு நம்ம எதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு நான் அவர் நடிகராகினேன். அதுக்கு காரணம் அவர் டான்ஸுன்னு சொல்லும்போது ரஜினி சாருக்கும் வேத்து ஊற்றும், எனக்கும் வேத்து ஊற்றும். எப்பா மூவ்மெண்ட் எல்லாம் நாங்களாம் ஏதாவது பண்ணால் ஓகே, நீ சொல்கிறது தான் பண்ணணும் போது ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதனால வேர்க்குதுன்னு சொல்லுவேன். இன்னும் சின்ன விஷயம் இவ்வளோ படம் கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் போய் வேர்க்குது உங்களுக்கு சே அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணுவார். அவர் நடிக்க கூப்பிட்டு வந்த உடனே 2 வசனம் ஊத்துச்சு பாரு, அவருக்கு ஜிப்பாலாம் நனைஞ்சு போய் என்ன மாஸ்டர் சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லாரையும் ஆட வச்சுட்டு இவர் 2 டைலாக்குக்கு இப்படி ஊத்துன்னு. அதான் ப்ரொஃபஷன் விட்டு ப்ரொஃபஷன் மாறும்போது அதுதான். ஸோ அவர் 2 படத்தில் நடிக்க வச்சேன். அது மறக்க முடியாத சம்பவங்கள். அதுக்கப்புறம் கமல் சார்கிட்ட அவர் அறிமுகப்படுத்தி தெனாலின்னு என்னோட சொந்த படத்துக்கு எல்லா சாங்குமே தருண் மாஸ்டர் தான் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய மாஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணேன். நடுவில் வந்து லலிதாமணி பெரிய குடும்பம் வரைக்கும் கண்டினியூஸாக எங்கள் படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேப் விட்டு அப்புறம் ரகுராம் மாஸ்டர் ஏன்னா ஏற்கனவே தெரியும் அவர், அப்புறம் சுந்தரம் மாஸ்டர், ராஜு சுந்தரம், நிறைய மாஸ்டர்ஸ் எங்கூட ஒர்க் பண்ணாங்க. ராபர்ட்லேருந்து இவர் தாரா மாஸ்டர் வில்லனில் அவங்க தான் 2 சாங் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாஸ்டர்ஸுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த ஸ்ரீதர் மாஸ்டருக்கு நிஜமாக ரொம்ப பெருமையாக இருக்குது ஸ்ரீதர். ஏன்னா இங்கே இருக்கிற பழைய டான்ஸ் மாஸ்டர்ஸு டான்ஸர்ஸு அவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பழைய நினைவுகள் ஜாலியாக அப்போல்லாம் வந்து படம் எடுக்கிறது தெரியாது, ரிலீஸ் ஆகிறது தெரியாது, ஓடுறது தெரியாது, அடுத்த படத்தில் இருப்போம், அப்படியே கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ தான் எல்லாமே டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இவர்கிட்ட ஒரு சாங் கொடுத்தா அது 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 காஸ்டியூம்ஸில் இருந்து அந்த இதில் இருந்த இந்த பேக்ட்ராப்பில் இருந்து எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ண வேண்டியதாக எனக்கு இன்றைக்கி. ஏன்னா யுகம் வந்து டிஜிட்டல் யுகம் ஆயிடுச்சு, அதனால் ஒவ்வொரு போர்ஷனும் அது. அப்புறம் பாலகிருஷ்ணா கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவரோட
அவர் இது ஒரு பண்ணு. நான் பாலகிருஷ்ணா கிட்ட சொன்னேன், சார் ரொம்ப ஈஸியாக பண்ணுவார் அப்படின்னு இவரை பற்றி. చూసాను బాగా ఇది కర్చీఫ్లో ఇలా చేస్తారా అయిందనే அப்படின்னா. ஸோ உன்னை வந்து தெலுங்குலேயும் எல்லா இடத்துலையும் ஞாபகம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாஸ்டர்ஸோடைய லிஸ்ட்டை பார்க்கும்போது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளோ மாஸ்டர்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. தமிழ்நாட்டில் இருந்து தான் இவ்வளோ பேர் அங்கே இந்தியா முழுவதும் போயிருக்காங்க. ஸோ உலக அரங்கில் வரைக்கும் வந்து பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி போயிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள். இப்படி ஒரு விழா எடுத்து இவங்க எல்லாரையும் நினைவு கூர்ந்து ஸ்ரீதருக்கு உங்கள் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உங்களுடைய மதிப்பு மிகுந்த வார்த்தைகளால் இந்த மேடையை நீங்கள் ரொம்ப அலங்கரிச்சிருங்க சார். ஒரே ஒரு விஷயம், ரொம்ப நீங்கள் கவர்ந்துட்டீங்க. நீங்கள் வந்த உடனே என்கிட்ட அவங்கவே வேலை செஞ்சாங்கன்னு சொல்லலை, என் கூட வேலை செஞ்சாங்கன்னு கூட சொல்லலை, அவங்க கிட்ட நான் வேலை செஞ்சேன்னு சொன்னீங்க. இதை விட நடன இயக்குநர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய விருது வேற எதுவும் இல்லை. உண்மைதானே? ஏன்னா நானே ஒரு படத்துல ஏதாவது ஒரு சின்ன ரோல் பண்ணும்போதோ இல்லை ஒரு சின்ன பிட்டு சாங் பண்ணும்போது நான் போய் அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு தானே ஆரம்பிப்போம். ஆஸ் எ மாஸ்டர் வந்து நம்ம வணக்கம் சொல்லி ஆனோம். அந்த முறை வந்து இங்கே அந்த கல்ச்சர் அது. ஸோ அதனால தானே அவங்க குருவாகிறாங்க. அதனால கரெக்டு தானே? ரொம்ப நன்றி மாஸ்டர். இதெல்லாம் கண்டிப்பாக ஒருத்தரும் அவங்களுடைய டிராயிங் ரூமில் இருக்க வேண்டிய ஒரு ஃபோட்டோ. ஏன்னா வரவங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க, காஃபி கொடுப்பா வந்துட்டு இருக்காரு முதலாளி அப்படின்னு இவரை பற்றி அவங்க ஒய்ஃப் சொன்னாங்கன்னு வச்சுங்க, அது வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆச்சுனாலும் கவலைப்படாமல் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்டில்ஸ் இருக்கு. அதனால் டிராயிங் ரூமில் வைக்க வேண்டிய ஒரு படம். இவ்வளோ மாஸ்டர்ஸுக்கு நடுவில் நம்மளும் அங்கே இருக்கோம் அப்படின்றது மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம் சார். நீங்கள் நடுவில் நின்றுட்டீங்கன்னா ஒரு புகைப்படம் ஒன்று நாங்கள் எடுத்துக்கோம் சார். எது நடு? தன் யதார்த்த வார்த்தைகளால் இந்த மேடையின் அழகை எங்கோ கொண்டு சென்ற எங்கள் இயக்குனர் KS ரவிக்குமார் சார் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. நீங்கள் வந்ததும் வாழ்த்தியதும் எங்களுக்கு பெருமை சார். ரொம்ப நன்றி. Thank you. Thanks for calling me. Thank you very much. மாஸ்டருடைய அலுவலகம் போகும்போது பார்த்தேன், பொதுவாக எல்லாரும் நண்பர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க இவங்களை வந்து 5 வருஷமா தெரியும் 7 வருஷமா தெரியும்னு. மாஸ்டர் கிட்ட ஒரு 10-15 பேர் இருக்காங்க. எவ்வளோ வருஷமா மாஸ்டர் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டேன். இவங்க என்னப்பா 30 வருஷமா இருக்காங்க அப்படின்னாங்க. 30 வருஷமா அண்ணன் தம்பி ஒன்னா இருக்கிறதே எனக்கு பெரிய கஷ்டம். நடன இயக்குனர்கள் ஒன்னா இருக்காங்கன்னா அதுதான் உங்களுடைய ஒழுக்கத்தை காட்டுது, அதுதான் உங்களுடைய உயர்வுக்கான காரணம் நான் நம்புறேன். மாஸ்டர் நீங்க பேசி தொடங்கணும் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு நான் முதல்ல என்னோட குடும்ப மக்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என் மொத்த குடும்பமும் இங்கே இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இதில் பெரிய பெரிய ஜாம்பவான் மாஸ்டர், வசந்த் மாஸ்டர்லாம் இருக்காங்க. மாஸ்டர் வணக்கம். எல்லாம் எங்கே என்னோடய ஃபேவரட் லலிதாமணி மாஸ்டர், சாந்தி மாஸ்டர், இன்னும் ரேகா மாஸ்டர், அசோக் மாஸ்டர், கிரிஜா மாஸ்டர், எல்லா மாஸ்டர்ஸும் இருக்காங்க. நான் பேர் மாஸ்டர் செல்வி மாஸ்டர், சாந்தி பாம்பு சாந்தி மாஸ்டர், சாரி சாந்தி தான் அப்படி சொல்கிறேன், சாரி தப்பாச்சுக்காதீங்க, ராதிகா மாஸ்டர், எல்லாம் என்னோட குடும்பம். முதல்ல உங்கள் எல்லா ஜாம்பவான் மாஸ்டர்ஸ்க்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா பெரிய மாஸ்டர்ஸ்க்கும். அவங்க முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம வெறும் நத்திங், வி ஆர் நத்திங். ஸோ அவங்க எல்லாம் முடிச்சு கிடிச்சு குட்டி போட்டு அந்த குட்டியில் ஒன்று தான் நாங்கள்லாம். இந்த ப்ரோக்ராம் இப்படி ஒரு ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ண ஸ்ரீதருக்கு உண்மையிலே என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆமாம் வெறும் பசங்களாம் தட்டிட்டோம், பசங்களாம் கை தட்டிட்டோம். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். என்னென்னா இப்போ சீனியர்ஸ், இப்போ பெரிய மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க வீட்டில் கூட அதெல்லாம் நமக்கு போட்டு பார்க்க டைம் இருக்காது. நம்ம பண்ண பாட்டெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி எல்லாரும் எதிர்க்கே அந்த பாட்டெல்லாம் போட்டு காமிச்சு அவங்கள அதை நினைவுபடுத்துகிற ஒரு விஷயம் வந்து யாராலையும் மறக்க முடியாது. இன்றைக்கி டே அநேகமாக யாருமே மறக்க மாட்டாங்க, மறக்கவும் முடியாது. சாந்தி மாஸ்டர் வேறு என்கிட்ட வந்து சொன்னாங்க, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னாங்க. சாந்தி மாஸ்டர் நிஜம்தான் அது. ஏன்னா நானும் இன்னும் அடுத்தது ஒரு 60-65 வயசில் அந்த டைமில் யாராவது பண்ணி எங்களையும் கூப்பிட்டு என் பாட்டெல்லாம் போட்டு காமிச்சா சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது வழியாக எல்லாருக்கும் நடக்கிறதா, இதுதான் ரவுண்டு. ஸோ அன்றைக்கி ஜெயித்தவங்க இன்றைக்கி அவங்க முன்னாடி நம்ம இருக்கோம், நாளைக்கு அடுத்த ஜெயிக்க போகிறவங்க
அவங்க முன்னாடி நம்ம உட்காந்துருப்போம். இதுதான் சர்க்கிள், இதுதான். ஸோ இதுதான் சொல்லுவாங்க வாழ்க்கை சக்கரம்னு. இல்லை, இன்னைக்கு அவங்க முன்னாடி நம்ம நிற்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு அனுராதா மாஸ்டர் இருக்காங்க. இன்னும் நான் யார் இந்த கிளாரில் வேற சில பேர் ஃபேஸ் தெரியல, கோச்சிக்கிறாதீங்க. சதீஷ் மாஸ்டர் இருக்காங்க, பிரேம் அண்ணன் இருக்காரு. பிரேம் அண்ணெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா காலையிலேருந்து போகிறனால கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க. ஏன்னா கைத்தட்டல் கம்மியாயிடுச்சு. அப்போவே தெரிஞ்சு போச்சு டயர்டாக இருக்கீங்கன்னு. இல்லை அப்படிதான், அது தானாக அப்படி தான் நடக்கும். இது ஃபேக்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு காலையிலேருந்து இருக்கீங்கன்னு. நான் முதல்ல செலெக்ஷனுக்கு யூனியன் போகும்போது 93 93 நான் உள்ளே போகும்போது பிரேம் மாஸ்டர், நடராஜன் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் என் லைஃப்பில் மறக்க முடியாத. அப்போ எனக்கு ஒரு பயம் இருந்தது, என்னை செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு. அப்புறம் உள்ளே போகும்போதே இவன் வேற குள்ளமாக இருக்கானே, இவன்லாம் செலக்ட் ஆக மாட்டேன்னு வேற வெளியிலே சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னும் பயமாகி போச்சு. இப்படி ஒன்றும் முகமும் ஒன்றும் வெள்ளையா கலரா அப்படியும் இல்லை. சரி ஒன்றுமே இல்லை, அப்புறம் நம்ம எப்படி செலக்ட் ஆகும் தெரியலையேன்ட்டு பயந்து தான் உள்ளே போனேன். சரி அப்போ நான் பார்த்த ஃபேஸஸ் எல்லாம் அன்றைக்கி செலெக்ஷனில் இருந்த பிரேம் அண்ணன், நடராஜ் மாஸ்டர், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அன்னைக்கு போய் ஆடினேன். ஆடி செலெக்ஷன் சொல்லிட்டாங்க, செலக்டுன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட பெரிய தேங்க்ஸ் என்னோட குருக்கு, என்னோட சுந்தரம் மாஸ்டருக்கு. ஏன்னா என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத நிறைய இருக்குது. நான் ஒன்றை தொட்டா ஒன்று சொல்லணும், நிறைய பேரை சொல்ல வேண்டியிருக்கோம். அதனால நம்ம ரெட் நூல் தம்பி முத்துக்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் முத்து ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது நான் மொத்தமாக எல்லாரும் பேரும் சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்றா 1 by 1 சொல்ல வேண்டியிருக்கு. அது சொல்கிறேன்னா இந்த ஸ்டேஜ் பத்தாது, அவ்வளோ பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் நான் எடிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு இன்டர்வியூவில் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். எடிட் பண்ணிட்டு முதல்ல நான் சொல்லிடுறேன், எனக்கு நாகேந்திர பிரசாத் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாகேந்திர பிரசாத் தான் எனக்கு பெரிய காரணம் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு. என் லைஃப்பில் இப்போ கூட அவரோட ஃபோட்டோ தான் டிவிக்கு மேலே இருக்கும். ஏன்னா டெய்லி அதை நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா மறக்கக்கூடாது, வந்த பாதையை மறக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அதை டெய்லி பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போய் சுந்தர மாஸ்டர்கிட்ட சொல்லி, அப்பா என் ஃப்ரெண்டுப்பா நல்லா ஆடுவான்ப்பா, அப்படியா இவனான்னு கேட்டார். ஆமா மாஸ்டர்னு. சரி போடான்னு அவர் தான் என்னை சொல்லிவிட்டு அனுப்பிச்சவர். ஸோ பெரிய நன்றியை நான் சொல்லணுன்னா என்னோட ஃப்ரெண்டு நாகேந்திர பிரசாத் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நாகேந்திர பிரசாத் சொல்லி தான் ராஜு மாஸ்டர்கிட்ட, பிரபு மாஸ்டர்கிட்ட என்னால் வளம் வந்தது முடிஞ்சுது. இல்லைன்னா இவங்கெல்லாம் அங்கே பெரிய சம டான்சர்ஸ். அப்போ யார் நோபல் சம டான்ஸரு, ஜானி சம டான்சர். அப்போ செம்ம டீம். இன்னும் ரெட்டி மாஸ்டர் இருந்தாங்க, ரவிதேவ் மாஸ்டர் இருந்தாங்க, ரமேஷ் அண்ணா மாஸ்டர் இருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய டீமே இருந்துச்சு. ஜெயந்த் மாஸ்டர். ஸோ இந்த டீமுக்குள்ளெல்லாம் நம்ம ஆடி முன்னுக்கு வந்துட முடியுமான்னு ஒரு பயம்லாம் இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய கதை. ஆரம்பிக்கும் போது கடைசி ரோ தான். அப்புறம் ஒன்றா ஒரு ரோவாக தாண்டி ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. அது நான் அடுத்த 3வது ரோவுக்கு வந்துட்டேன்னா அப்பா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். அங்கேருந்து 2வது ரோ வந்துட்டு அப்பா அடுத்த எக்ஸாமும் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து அப்பா ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டேன்னா அப்போ பெரிய எக்ஸாம் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டண்ட் ஆகிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி டீல் பண்ணணும், அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் ஒரு பெரிய கிளாஸ். ஸோ அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது என்னோட குருங்க கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அது பிரபுதேவா மாஸ்டர், ராஜு மாஸ்டர், சுந்தர மாஸ்டர்கிட்டே நான் அசிஸ்டண்ட்டாக பண்ணேன். அவங்கக்கிட்ட தான் நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அது ஒரு மிலிட்ரி ஸ்கூல் மாதிரி தான் அது. ஸோ அந்த மிலிட்ரி ஸ்கூலில் நீங்கள் போனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். நாங்கள் லஞ்ச் டைமில் சாப்பிட போனாலும் நாங்கள் அசிஸ்டண்ட்டாக பண்ணும்போது, நானும் நோபல் ஜானியில் நாங்கள் அசிஸ்டண்ட்டாக பண்ணும்போதும் நம்ம எங்கே சாப்பிட்றோமோ அங்கேருந்து ஒரு கண்ணு மாஸ்டர் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். நாங்கள் மாஸ்டர் சாப்பிட்டு முடிச்சு எழுந்துச்சிட்டாருன்னா நாங்களும் எழுந்துச்சி பின்னாடியே வந்துடுவோம். மாஸ்டர் ரெடின்றதுக்குள்ளே நாங்கள் திரும்பி பக்கத்தில் நாங்கள் இங்கே தான் நிற்போம். ஸோ அந்த மாதிரி இருந்தோம் நாங்கள் அந்த டைமில். ஸோ அதெல்லாம் தான் இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது முன்னாடி போகிறதுக்கு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மரியாதை, அந்த இதெல்லாம் நாங்கள் அங்கே தான் கற்றுக்கிட்டோம். இன்னும் நிறைய பேசுனா டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்கள் கூட ட்ராவல் பண்ண நோபல், ஜானி, இதெல்லாம் எங்களால் மறக்க முடியாத ஒரு நாட்கள் இதெல்லாம். ஏன்னா அன்றைக்கி நாங்கள் இந்த குரூப் சும்மா ஒரு காமெடிக்கு சொல்கிறேன், ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு, இதை கொஞ்சம் பிடிங்களேன். அப்போது நாங்கள் குரூப் டான்ஸில் எப்போ பாரு ஜானி விட மாட்டாப்புல, ஜானி தான் நடுவில் நிற்பாப்புல. நானும் எப்போவாவது ஒரு வாட்டி ஜானி கொஞ்சம் ஜாலியாக பேசுவோம். நானும் எப்போவாவது வந்து இங்கே நின்றுவேன். சரி இந்த வாட்டி கொஞ்சம் மாஸ்டர் பாய்ஸ்னு கூப்பிடும்போது யார் ஃபஸ்ட்டு, நானும் ஃபஸ்ட்டு வந்து நின்றுவேன் முன்னாடி. அப்போ ஜானி வருவாப்புல. இப்போ ஜானி தான், ஜானி கோச்சிக்கூடாது, ஜாலியாக ஓகே ஜாலியாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இதான் ஜானி. சரி ஜானி வேணா நம்ம முத்துக்கிட்டே பண்ணுறேன். இப்போ இதான் ஜானி. இப்போ நான் வந்து இப்போ ஜானி நான் வந்து நின்ட்டேன். இப்போ
முத்து வந்து தினேஷ் நினச்சிக்கோங்க, நான் தான் ஜானி. முத்து வந்து என் பொசிஷன் என்டாப்ல. ஜானி இப்போ இதுதான் நோபல், இது ஜானி. இப்போ ஹீரோ நடுவில் நிற்கணும். ஜானி வருவாப்புல, ஜானி கோச் ஜானி வருவாப்புல. நான் இங்கே பார்த்துருவேன், நான் நின்றுட்டு இருக்கேன், தெரிஞ்சிடும். தினேஷ் அந்த இது என்னாச்சு அப்புறம்? ஓகே ஓகே அதுவா ஓகே ஓகேண்ணா அது ஓகே. அப்புறம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நான் சைடில் போய்டுவேன், அவ்வளோதான். இது ஓகே தான், சூப்பரான விஷயம். ஆனால் நீ நிறைய ப்ரோமோ சாங்கில் பாருங்க, ஒரு ஷார்ட்டில் நாங்கள் நிற்பேன், அடுத்த ஷார்ட் தினேஷ் வந்து நிற்க வைப்பேன், ஷார்ட்டில் நாங்கள் போய் நிற்பேன். அதுலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஜாலிக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ திடீர்னு அந்த இந்த சாங் ஆடுறோம், ராஜ் மாஸ்டர் அந்த வெண்மேகம் போகின்ற மேகம் இருக்குது அந்த பாட்டு, அந்த 12B பாட்டு ஏவிஎம்மில் ஷூட்டிங். அப்போது 10 பாய்ஸ் தான். அப்போது 10 பாய்ஸு காஸ்டியூம் கொடுக்குறாங்க, ஜானி காஸ்டியூம் கொடுக்குறாங்க. நான் போய் பார்ப்பேன், ஒரு காஸ்டியூம் இருக்காது, எல்லாத்தையும் எடுத்து போட்டுருப்பாங்க. நம்ம எல்லாம் அவ்வளோதான், நீ அசிஸ்டண்டாக பண்ண போ அப்படின்னு நினச்சிடுவாங்க. எல்லாம் எனக்கா இந்த பாட்டில் தெரியணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எப்போ பாரு நம்ம சைடில் தான் இருப்போம். அது இது ஜாலிக்கு சொல்கிறேன் நான். வேறு என்ன, இந்த மாதிரி நிறைய இருக்குது ஜாலியாக பேசுகிறதுக்கு. ஏன்னா இந்த டீமை என்னால் மறக்க முடியாது. நோபல், ஜானி, இவங்க எல்லாத்தையும் என்னால் மறக்க முடியாத டீம். ஏன்னா நம்ம அங்கேருந்து கூட ஒன்றா ட்ராவல் ஆகணும். நிறைய இருக்குது இந்த மாதிரி. அந்த வேலை ட்ரெயின்லேருந்து குச்சி ஏறி லக்கேஜ் போய் ட்ரெயின், அதாவது பஸ்ஸில் போய் பஸ்ஸை பிடிச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் ட்ரெயினை விட்டு ட்ரெயினை பிடிச்சோம், ட்ரெயினில் போய் அடுத்த ட்ரெயின், அந்த மாதிரிலாம் நிறைய நடந்தது. டெல்லியில் விட்டு பெங்களூரில் ட்ரெயின் பிடிச்சோம். இந்த மாதிரி நிறைய கதை இருக்குது, மறக்க முடியாத கதைகள். இதுக்கப்புறம் போர் ஆகிடும். தேங்க்யூ ஸ்ரீதர். அப்புறம் ஸ்ரீதரும் தான், அவரும் தெரியணும்னு. ஸ்ரீதரும் தான் எங்கள் கூட தான். ஸ்ரீதரும் எப்படியாவது பாட்டில் தெரியணும், முன்னாடி வந்து நின்றுவாப்புல, விட மாட்டாப்புல. ஸ்ரீதர் ஜானியாவது பரவாயில்ல, ஸ்ரீதர் இங்கே நின்றுவாப்புல, ஹீரோ பொசிஷனில் நின்றுவாப்புல ஸ்ரீதர். இப்போ ஹீரோ வந்தால் தேடுவார், எங்கே என் பொசிஷனை காணோன்னு. இந்தாங்க ஸ்ரீதர், ஒரு நிமிஷம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய இருக்குது, இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன். இந்தாங்க. எல்வின் மாஸ்டர் மேடைக்கு வந்து இந்த மேடையை மேலும் அழகுபடுத்துமாறு அன்போடு அழைக்கிறேன். எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களுடைய அன்புக்குரிய சகோதரர் எல்வின் மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, தாய் மண்ணே வணக்கம். இது வந்து எங்கள் நடன மண். இந்த இடம் இவங்க தாங்க இங்கே இருக்காங்க. தினேஷ் பேர்லாம் நிறைய சொன்னார். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நிறைய பேர் கடவுள்கிட்ட போயிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ரோடு வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு முள் வேலி மாதிரி தான் இருந்தது, ஒத்தடி மாதிரி தான் இருந்தது. இவங்கெல்லாம் தாங்க எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தாங்க. இங்கே இருக்கிற அத்தனை சீனியர்ஸும் அத்தனை மாஸ்டர்ஸும் எங்களுக்கு தார் ரோடு போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் 92ல் வரும்போது அவ்வளோ எங்களுக்காக இவங்கள பார்த்து தான் நாங்கள் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போது இங்கே காமிச்ச அத்தனையும் நாங்கள் பார்த்தோம். பார்க்கும்போது எங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவரோட அப்பா இவரோட அப்பா அவரோட அப்பா அப்படியே அப்பா தாத்தா பாட்டம் பூட்டின்னு போனால் எங்கேயோ போவோம். அப்படி நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோன்னு பார்த்தா தங்கப்பன் மாஸ்டர்லேருந்து 2 பிரான்ச் பிரிஞ்சிருக்கு. ஒன்று சுந்தரம் மாஸ்டர், ஒன்று ரகுராம் மாஸ்டர். இப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்கள். நாங்கள் அப்படியே வளர்ந்து சுந்தரம் மாஸ்டர் கீழே வந்து ஒருத்தராக வந்து இன்னைக்கு இந்த நாங்கள் 3 பேருமே எங்கள் சுந்தரம் மாஸ்டரோட காம்பவுண்டில் இருக்கோம். அஃப்கோர்ஸ் லாரன்ஸ் மாஸ்டர். அப்படி எத்தனை பேரை இப்போ காமிச்சாங்க. அது எங்களுக்கு ரொம்ப அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்பேற்பட்ட இந்த ஃபேமிலியில் இந்த ஒரு பெரிய ஆலமரம் வேறு மாதிரி பிரிஞ்சு இருக்கிற எல்லாத்துலேயும் நாங்களும் கூட இருக்கிறோம். இந்த ஒரு ஓரமாக நாங்களும் சினிமாவில் இருக்கிறோம்னு நினைக்கும் போது, அந்த ஒரு தருணத்தை நினைக்கும் போது ஸ்ரீதருக்கு ரூம் போட்டு கும்பிடலாம். அந்த அளவுக்கு அவர் பண்ண இந்த வேலை அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏற்கனவே நிறைய பேர் நிறைய சொன்னதுனால நான் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு நான் ஜானிகிட்ட தரேன். எங்களுடைய வளர்ச்சி ஒருத்தரும் இன்றைக்கி நாங்கள் இங்கே 3 பேர் மெயினாக சுந்தரம் மாஸ்டர், பிரபுதேவா, ராஜ்சுந்தரம் மாஸ்டர்கிட்ட நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுடைய டேலண்ட்டோ எங்களுடைய பெரிய கெட்டிகாரத்தனமோ எல்லாம் ஒன்றும் இல்லைங்க.
நாங்கள் வரும்போதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நான் தினேஷ்லாம் வந்து எங்களுக்கு பெரிய பின்பலம்லாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் 2 பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு காலேஜ் சினிமா வரதுக்கு முன்னாடி நானே அவனும் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ்லேருந்தே பழக்கம். ஜானி இங்கே வரும்போது ஃப்ரெண்ட்ஸு, நானும் ஜானியும் ஒரே ஏரியா. இங்கே நாங்கள் வரும்போது சுந்தரம் மாஸ்டர்கிட்ட நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே வரோம். அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மரியாதையே கிடையாது. அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, இங்கே பாவ புண்ணியெல்லாம் கிடையாது. நீ யாரானா இரு, ஆனால் நீ நல்லா ஆடிட்டேன்னா நீ ஹீரோ பக்கத்தில் போய் நிற்கலாம். இங்கே வந்து வெறும் மெரிட்டுக்கு மட்டும்தாங்க வேலை, வேற எதையும் பச்சாதாமே பார்க்க மாட்டாங்க. தினேஷ் சொன்ன மாதிரி ஒரு ஆர்மி பரேட் மாதிரி தான். ஆடினா நீ தான் அங்கே ஃபஸ்ட்டு. ஜாம்பவான்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய அப்பாட்டக்கா டான்ஸர்லாம் இருப்பாங்க. அவங்களாம் நாங்கள்லாம் 8வது ரோவில் இருப்போம். ஆனால் ஆடிட்டோம்னா ஒரே ஷாட்டில் நானும் ஜானியும் ஒரு தெலுங்கு படத்தில், சிரஞ்சீவி படத்தில் ஒரே 60 பேர், அன்றைக்கி 60 பேர் போட்டு எடுக்கிற ஒரே மாஸ்டர் பிரபுதேவ மாஸ்டர். 60 பேர் போட்டு எடுக்கிறதுல ஒரு பெரிய லென்த் பிட்டாக வச்சார். அதில் எல்லாரும் ஆடினாங்க. நாங்கள் 2 பேரும் அப்போ தான் ஃபஸ்ட் சாங் உள்ளே வரோம். பிரபு மாஸ்டர்கிட்ட ஆட ஆரம்பித்தோம். அந்த 60 பேரில் 8 பேர் தான் செலக்ட் பண்ணார். அந்த 8 பேரில் நாங்கள் 2 பேர். சிரஞ்சீவி சார் வந்து ஆடி காட்டணும், பிரபுதேவ மாஸ்டர் நடுவில் நின்று ஆடுறாரு. அந்த 8 பேரில் நாங்கள் 2 பேர் பக்கத்தில் நின்று ஆடுறோம். நாங்கள் 2 பேர் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஆக இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த ரிக்வஸ்ட்டு அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கிடையாது. நீ நல்லா ஆடினா நீ யாராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டில். அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள்லாம் சிலதெல்லாம் எங்கள் முகம்லாம் தெரிஞ்சிச்சில்ல, அதுக்கு வந்து காரணம் வந்து ராஜசுந்தரம் மாஸ்டர் தாங்க. இன்றைக்கி நன்றியோடு நாங்கள் நினச்சி பார்க்குறோம். நாங்கள்லாம் வந்து எங்கள் முகம்லாம் இன்றைக்கி வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு காரணம், ஒரு விளையாட்டாக பண்ணதை கூட கொண்டு வந்து ஸ்க்ரீனில் வைக்கிறது, க்ளோஸ்அப் வச்சு டான்சர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹைலைட் கொடுக்குறதெல்லாம் ராஜசுந்தரம் மாஸ்டர் பண்ணது தான். அவர் இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள்லாம் முகமே தெரிஞ்சிருக்காது. எங்கள் முகம்லாம் அந்த அளவுக்கு அவர் வந்து எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இவ்வளோ தூரம் நாங்கள் வந்ததுக்கு காரணமே அந்த விஷயந்தான். ஸோ இந்த ஒரு குடும்பத்தில் நாங்களும் நிற்கிறோன்னும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபிலிம் நியூஸ் ஆனதுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட இல்லாத சினிமா ஃபுட்டேஜே கிடையாது. ரைட் ஃப்ரம் சினிமா ஆரம்பித்த நாட்கள்லேருந்து டங்கன் எலிஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார், பழைய டைரக்டர், வேலைக்காரர். அவர்கிட்ட இருந்த ஃபுட்டேஜ் கூட அந்த ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன்கிட்ட இருக்கும். அப்பேற்பட்ட கருவூலம்னுவாங்களே, அது மாதிரி கருவூலம் அவர் தான். அப்படி எங்கள் குடும்பத்தோட இன்றைக்கி நாங்கள் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய குடும்பம் எங்களது இருக்குது. அந்த குடும்பம்லாம் இன்றைக்கி யாருக்குமே தெரியாமல் இருந்தது. அத்தனையும் ஸ்ரீதர் இன்றைக்கி தெரிய வச்சுருக்காப்புல. இன்றைக்கி இத்தனை பேருக்கும் போய் சேர்ந்துருக்குது. அது உண்மையிலே அது வந்து வெறும் நன்றின்னு மட்டும் சொல்லிட்டு போகவே முடியாது. ஸ்ரீதருக்கு அவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காப்புல. ஏன்னா இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா, ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி எங்களுடைய குடும்பம். அத்தனையும் வெளியே தெரியாமே இருந்தது. இன்றைக்கி அத்தனையும் ஸ்ரீதர் கொண்டு வந்து வெளியில் ஒன்றும் விடாமல் எல்லாத்தையுமே காமிச்சிருக்காப்புல. அது ரொம்ப ஒரு பெரிய புதுசு, ஒரு பெஞ்ச் மார்க். அது இன்னைக்கு ஒரு செட் பண்ணது வந்து ஒரு பெஞ்ச் மார்க். ஒரு பெரிய அசோசியேஷன் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதை ஸ்ரீதர் வந்து செஞ்சுருக்காப்புல. அது வந்து உண்மையிலேயே வெறும் பாராட்டு மட்டும் எல்லாம் பண்ண முடியாது. அதை தாண்டி அதுக்கும் மேலே ஏதாவது இருந்தால் தான் அதை ஸ்ரீதருக்கு தரணும். அது யாராலையும் அது அவ்வளோ சாத்தியமே படாது. 2 மாதமாக அவர் உழைச்ச உழைப்பு எனக்கு தெரியும். ஒரு நாளும் நிறைய விஷயங்கள் ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரெயின் பண்ணி இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து இத்தனை பேரை வெளியே தெரிஞ்சது. இப்போது டிஸ்ட்ரிக்டாக வந்த ஒருத்தருக்கு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இங்கே. இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் போய் சேரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி, ஒரு பெரிய புக்கு, தடியான ஒரு புக்கு மாதிரி இன்றைக்கி அவர் பண்ணது. ஏன்னா இது வந்து மீடியாவுக்கு போக போகுது. இன்றைக்கி இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவில் இது வெளியே போக போகுது. எப்படி கூகுள் பண்ணி எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமோ, இனிமேல் இந்த டான்ஸ் மாஸ்டருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கணுன்னா இதை கூகுள் பண்ண மாதிரி இதை பார்த்துட்டா எல்லா கதையும் தெரிஞ்சிடும். அப்படி ஒரு பெஞ்ச் மார்க்கை இன்றைக்கி ஸ்ரீதர் செட் பண்ணியிருக்கான். உண்மையிலே அது வந்து தலை வணங்கி நன்றி சொல்கிறேன் ஸ்ரீதர். இது ஒரு சாதாரண முயற்சி இல்லை, ரொம்ப பெரிய முயற்சி. இதற்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கும் இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஹானர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர். மாஸ்டர் இங்கே இருக்க அத்தனை சீனியர் மாஸ்டர்ஸ் எனக்கு குரு தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களே நான் இல்லை, பட் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு 3 பேர் குரு இருக்காங்க. நான் ஆரம்பித்த ஃபஸ்ட் ஸ்டெப் அது எங்கள் கிரிஜாக்காவும் ரகுராம் மாஸ்டர் தான். ஸோ அவங்க தான் என்னோடய பேஸ். அங்கே தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ ரொம்ப நாள் அங்கே கற்றுக்கிட்டு ஆடினது அப்புறம் சதீஷ் மாஸ்டர் ரொம்ப நாள் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். அண்ட் லாஸ்ட் நாட் லீஸ்ட் ராஜு மாஸ்டர் அண்ட் பிரபுதேவா மாஸ்டர். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நானும் நோபல் நாங்களாம் இங்கே யாருமே கிடையாது. ஸோ எங்கே நாங்கள் போகலாம் ரெக்வெஸ்ட் பண்ணலாம் காரணம் அவங்க தான். ஸோ இன்னைக்கு போய் நான் அவங்கள மறக்க மாட்டேன். நான் வந்து நிறைய ஷோஸ் ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஸோ நான் எந்த ஷோக்கு போனாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவேன், ஃபஸ்ட்டு உங்கள் மாஸ்டருக்கு நீ மரியாதை கொடுக்கணும், அப்போ தான் நீ அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இங்கே இருக்க அத்தனை பேர் வேறு ஸ்டேட்டில் வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் பசங்க நீ எப்படி நடந்துருக்கீங்களோ பசங்க அதே மாதிரி உங்களுக்கு நடப்பாங்க. ஸோ விஷ் ஸ்ரீதர் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ பாய். உங்கள் பொண்ணுக்கு நம்ம தேங்க் பண்ணோம். அண்ட் எனக்கு நான் கேஎஸ் ரவிக்குமார் சார் தேங்க் பண்ணோம். எனக்கு வரலாறு படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நடிக்கணுன்ற ஆசையாக இருந்துச்சு சார். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், சின்ன சின்ன வேடங்கள்லாம் கிடச்சிது. பட் இப்போ ஒரு படத்தில் நான் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் பேர் ரஜினி ரசிகர். ஸோ உங்களை ஒரு பேர் நன்றி சொல்லணும் சார். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ சச் எ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பதட்டத்தில் சொல்ல மறந்துட்டேன். எங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது, பிரபுதேவா மாஸ்டர் ராஜசுந்தரம் மாஸ்டருடைய வம்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இன்றைக்கி உலகத்துக்கே தெரியாத ஒன்று இருக்குங்க. நாங்கள் பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட 13 வருஷம் இருந்தோம் நாங்கள் 3 பேருமே. இவர் கொஞ்சம் 2 வருஷம் தள்ளி தான் வந்தார், அவ்வளோதான். மற்ற இவருக்கும் ஒரே மாதிரி தான் நாங்கள் எல்லாமே. ஆனால் 1 வருஷம் தான் தள்ளி வந்தான். ஆனால் இப்போது இதுக்கு முன்னாடி நானும் ஜானியும் பிரபுதேவா மாஸ்டர் அங்கே நாங்கள் தெரிஞ்சிச்சு பிரபுதேவா மாஸ்டர். ஆனால் தெரியாமல் எங்களுக்கு ஒரு 2 வருஷம் இருக்குது. அந்த 2 வருஷம் எங்களுக்கு சோறு போட்டது யாருன்னா கிரிஜாக்காவும் ரகுராம் மாஸ்டர் தான். அவங்க தான் எங்களுக்கு அந்த புது பையனெல்லாம் யாருங்க போடுவா, அந்த புது பையனை போட்டு கிரிஜாக்கா தான் ஆக்சுவலி பார்த்தா. ரகுராம் மாஸ்டர் கூட அக்கா போட்டு அனுப்புவாங்க, அவங்க பண்ணுவாங்க. ஸோ அக்காவுக்கு ரொம்ப நன்றி, மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து பிளாக் சதீஷ் அண்ணா நீங்கள் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க அந்த நேரத்தில் எனக்கும் ஜானிக்கும் அதிகமாக சாங்கு கொடுத்து எங்களை அவங்கக்கிட்ட ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் பிரபுதா மாஸ்டர்கிட்டே போனோம். ஸோ பிரபு மாஸ்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குது. ஸோ இதை நான் சொல்லணும், மறந்துடக்கூடாது. பதட்டத்தில் நான் விட்டுட்டேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற லெஜண்ட் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய டான்ஸ் மாஸ்டர்ஸ். அதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்றதுக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்த கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீதர் மாஸ்டருக்கு. ஆனால் நான் 13 வயசுக்கு இந்த ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகும்போது சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஐயோ ஸ்கூல் படிக்கிற பொண்ணெல்லாம் என்னம்மா இங்கே நிற்கிற, போமான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. கிரிஜா ரகுராம் மாஸ்டர் மட்டும்தான் எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த நிமிஷம் நான் இங்கே நிற்கிறேன்னா கிரிஜாக்கா மட்டும்தான் எனக்கு கொடுத்தது. அவங்க மட்டும் அன்னைக்கு எனக்கு கொடுக்கலன்னா மேபி நான் இங்கே வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் கிரிஜாக்காவுக்கு சொல்கிறேன். கிரிஜாக்கா ரொம்ப 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 தேங்க்ஸ்க்கா. நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். நானும் எங்கள் பாட்டியும் உங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பு, இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப நன்றிக்கா. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நான் எல்லாத்துக்கிட்டே அசிஸ்டண்டாக பண்ணியிருக்கேன். எல்லாருமே என்னை ரொம்ப அழகாக குழந்தை மாதிரி டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. லலிதாக்காலாம் ரொம்ப என்னை டேக் ஓவர் பண்ணுவாங்க, என்னை ரொம்ப குழந்தை மாதிரி பார்ப்பாங்க. சுஜாதாக்கா எல்லாருமே மேக்ஸிமம் எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். நான் லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட கிட்டத்தட்ட 2 வருஷம் அசிஸ்டண்டாக பண்ணியிருக்கேன். பிரபு மாஸ்டர் தான் என்னோட நிறைய அசிஸ்டண்டாக பண்ணி இன்னைக்கு நான் இது பண்ணுறேன். இவங்க 3 பேர் எப்போ பாரு என் பேரை சொல்ல மாட்டேன்றாங்க, அது எனக்கு கோவம் இவங்க மேலே. பிரபுதேவா மாஸ்டர்ஸில் நானும் இருக்கேன்றது அவங்க அடிக்கடி மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் அசிஸ்டண்டாக பண்ணுவேன், இவங்க குரூப் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க வேற லெவலில் இருக்காங்க, நான் எங்கேயோ இருக்கேன். ஸோ சாரிக்கா, மன்னிச்சுக்கோங்க. அக்கா சீனியர், அக்கா அசிஸ்டண்டாக பண்ணும்போது நான் குரூப்பில் லாஸ்ட் ரோவில் தான் இருந்தேன், அதனால அக்கா கோச்சிக்காதீங்க. இல்லை எப்பயுமே அந்த ஜானி மாஸ்டர் நோபல் மாஸ்டர் இப்படியே தான் பேசிக்குவாங்க. ஆனால் ஆக்சுவலாக நானும் அதில் ஒரு பங்கு. ஆக்சுவலாக நான் பிரபு மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா நானும் அப்படி தான் சாந்தி சொன்னது தான், நான் பின்னாடி ஆடிட்டு இருந்தேன். என்னை பார்த்து ஒர்க்குக்கு மரியாதை கொடுத்து எங்களை முன்னாடி கூப்பிட்டு ஆட வச்சது எங்கள் பிரபு மாஸ்டர் தான். அவருக்கு தான் நான் ரொம்ப மிக நன்றி சொல்லணும். இந்த தருணத்தில் லாரன்ஸ் மாஸ்டர் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. நடுவில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதில் அவர் 2 லட்சம் கொடுத்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்களை இது பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில். அப்புறம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மாஸ்டர்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் அவங்களோட காலத்தொட்டு நான் வணங்குறேன். எல்லாருமே லெஜண்ட் மாஸ்டர். உங்கள் முன்னாடி நாங்கள்லாம் நிற்கிறோன்னா பெரிய பாக்கியம். அதை கொடுத்ததுக்கு ஸ்ரீதர் மாஸ்டருக்கு மிக நன்றி நன்றி நன்றி. உங்கள் டீமுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஷோவை இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு அவார்டு கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அவார்டை கொடுத்து எங்களையும் கௌரிச்ச 70 சாங் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாருக்கும் என்ன தெரியாமல் இருக்குது. ஆனால் இவர் என்ன தெரிய வச்சு என்னையும் ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு டான்ஸ் மாஸ்டராக காமிச்சு எனக்கு இந்த ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு. இதுவே பெரிய அவார்டாக நினைக்கிறேன்.
ரொம்ப நன்றி ஸ்ரீதர் மாஸ்டர். காட் பிளஸ் யூ மாஸ்டர். இங்கே வந்திருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தாரா மாஸ்டர் கிட்ட ஃபஸ்ட்டு தாரா மாஸ்டர் கிட்ட தான் வந்து 30 கேர்ள்ஸில் போட்டாங்க. 30 கேர்ள்ஸில் வந்து பின்னாடி 30ஆக தான் நிற்பேன். ஒல்லியாக பின்னாடி தள்ளிடுவாங்க. எனக்கு ஒரு வெறி வந்தது, எப்படியாவது தாரா மாஸ்டர் கிட்ட முன்னாடி நின்று ஆடணும், அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் ஆகணும் அவங்க கிட்ட, அந்த மாதிரின்னு ஒரு ஆசை எனக்குள்ள ஒரு வெறி இருந்தது. அப்போ இந்த 30 கேர்ள்ஸ்லேருந்து 4 கேர்ள்ஸில் போட்டாங்க என்ன. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மறந்துட்டேன். அவங்க ரிஹர்சல் நடந்துட்டு இருந்தது, நான் செலெக்ஷனுக்கு போனேன். எல்லாரும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. என்ன மூமெண்ட்டை வந்து இந்த பொண்ணு ஆட சொல்லு அப்படின்னாங்க. ஆடினேன். பட் செலக்ட் ஆகலை. அவங்க அந்த பொண்ணு நல்லா ஆடலை, அனுப்பிடுங்க இந்த பொண்ணு அப்படின்ட்டாங்க. நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் 30 கேர்ள்ஸில் போட்டாங்க. அதுக்கப்புறம் 4 கேர்ள்ஸில் போட்டாங்க. அப்படியே 4லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டேன். அவங்கக்கிட்ட கண்டினியூவாக குரூப்பில் போட ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி ஆடிக்கிட்டு இருந்தாலும் அப்படியே ஸ்லோவாக முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் அவங்க வந்து அப்படியே நான் ஷைன் ஆகிட்டேன் அவங்ககிட்ட ஆடி. அப்புறம் இவங்க நல்லா ஆடுறான்னு சொல்லிட்டு என்னை அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக என்னை வந்து அவங்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஜுரம் வந்துடும். அவங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக பண்ணோன்னே எனக்கு ஜுரம் வரும். அமிர்தாஞ்சலாம் தேய்ச்சிக்கிட்டு நான் வரல மாஸ்டர், எனக்கு ஃபீவர்னு இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பண்ணணுன்ற வெறி இருக்கிறதுனால எப்படியோ அவங்கக்கிட்ட நல்ல அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக ஒரு நல்ல நேமோட ஒர்க் பண்ணேன். எல்லா லெஜண்ட் ஹீரோஸ் தான். சிரஞ்சீவி சார், பாலகிருஷ்ண சார், வெங்கடேஷ், நாகார்ஜுன சார், இவங்க எல்லாருக்கிட்டே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தமிழில் ஒரு சாங் ஓஹோ மேகம் வந்ததோ அந்த பாட்டு. ஸோ அந்த சாங்கில் வந்து முன்னாடியே இருப்பேன். அந்த சாங்கில் பார்த்துட்டு மணிரத்னம் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஒரு படத்தில் என்னை ஹீரோ ஆக்டிங்க்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து என்னை கூப்பிட்டாங்க. பட் நான் போகல. எனக்கு டான்ஸ் தான் வேணும், நான் டான்ஸில் ஆடணும்னு அந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய இருக்குது சொல்லணும்னா. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். ஒவ்வொரு சாங்கும் கிடைச்சி அந்த சாங்கை நியாயப்படுத்தி டைரக்டருக்கும் அந்த படத்தில் சாங்கை நியாயப்படுத்தி ஒவ்வொரு மாஸ்டர் வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னுடைய கொலீக்ஸ்க்கு, என்னை பிடிச்சவங்களுக்கு மாஸ்டர் நன்றி வேண்டான்ட்டாரு, தேங்க்ஸ் வேணான்ட்டாரு, எதுவுமே வேணான்ட்டாரு. ஒரு ஸ்டாண்டிங் அவியேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். இல்லை, இங்கே எல்லா மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, எல்லா மாஸ்டர்ஸ் சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ டைம் வேறு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது எங்கள் அண்ணன், நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாடி தான் நான் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். புதியுமி நடனக்கலை நிகழ்ச்சி, அதோட ஓனர் நாஞ்சில் மணிமாறன். அவர் இல்லைன்னா நான் இல்லை இந்த இடத்துல. 50,000 கார்டு எடுக்க, அந்த 50,000 நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ட்டு என்னோட மனைவி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் இருக்கேன்னா காரணம் நாஞ்சில் மணிமாறன் அவரால் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். எங்கள் மாமா சந்தான பாரதி மாமா தான், அவர் மூலியமாக தான் கமல் சார் லெட்டர் கொடுத்தாரு. ஆனால் பணம், மெயின் பணம், அந்த 50,000 அப்போ இப்போ 96ல் 50,000னா இப்போ 5 லட்சம் ரூபாய். இப்போ என்கிட்ட பணம் இல்லை. அப்போவே நான் வந்து 50,000க்கு 1 லட்ச ரூபா வட்டி கேட்டினேன். அது நம்ம முன்னாள் தலைவர் மாரியனுக்கு, எம்என் மாரியனுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ அவசரப்பட்டு. அந்த மசூத் தெரியல. ரொம்ப தேங்க்ஸு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த ஸ்டேஜில் இருக்கிற காரணம் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர். ஏன்னா சின்ன மாஸ்டர் பெரிய மாஸ்டர்லாம் எதுவும் பார்க்காம ஒரே லெவலில் பார்த்து எல்லாருக்குமே சரிசமமாக இந்த மேடையை அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவங்க டாக்டருக்கு நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ரவிக்குமார் சாருக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். படையப்பா சாங்கில் வந்து ரம்யா கிருஷ்ணன் வாக்கு பண்ணி காமிச்சிங்க. அவங்க நடந்து வந்த வாக்கு வந்து சரியில்லைன்னு இப்படி வான்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து காமிச்சிங்க. உங்களை மாதிரி நடக்கிறதுக்கு அவங்க வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்தாங்க. நான் இருந்தேன் சார் அந்த சாங்கில். மறைந்த கூல் ஜெயந்த் மாஸ்டர் அவர்களுடைய சகோதரர் இந்த மேடையை அவருக்கான விருதை பெறுகிறார். எல்லோருக்கும் வணக்கம். நான் இங்கே நிற்கிறேன்னா எங்கள் அண்ணன் தான் காரணம். எங்கள் அண்ணன் சொல்கிறதோட அவர் நான் வந்து கடவுள் தான் சொல்லுவேன். மை காட். எதனால் நான் சொல்கிறேன்னா, நான் வந்து ஃபீல்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. நான் ஈஸியாக வந்துட்டேன். எங்கள் அண்ணனை பற்றி சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி நாங்கள். எங்களுக்கு சின்ன ரூம் தான். எங்கள் வீட்டில் 9 பேர், மொத்தம் 9 பேரும் ஒரே இடத்துல தான் படுப்போம். எங்கள் அண்ணன் அவர் கஷ்டப்பட்டு உழைப்பு, அதாவது நான் வந்து எங்கள் அண்ணன் மூலியமாக வந்துட்டேன். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து அவர் தனியாக தான் வந்து இவ்வளோ தூரம் உழைச்சி நான் இன்னைக்கு நின்று இவ்வளோ தூரம் நான் சாப்பிட்றேன்னா எங்கள் அண்ணன் தான் காரணம். எங்கள் அண்ணன் நான் லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன். நான் இந்த நேரத்தில் நான் இங்கே நிற்கிறேன். எல்லாம் பெரிய மாஸ்டர் எல்லாம் சாதிச்சுட்டு வந்திருக்காங்க. இது அவர் வாங்கினது தான். நான் இப்போ கூட நான் அவர் மூலியமாக தான் இது வாங்குறேன். இதுவும் எனக்கு ஓசி தான். இது அவர் இன்னும்
இருந்ததுன்னா என்னை வந்து ரொம்ப பெருமையாக பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். இந்த நேரத்தில் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அண்ணனை. ஐ லவ் யூண்ணே. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ லெஜண்ட்ஸ் டான்ஸ் மாஸ்டர்ஸ் முன்னாடி இங்கே வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வணக்கம் கேஎஸ் ரவிக்குமார் சார். ஐ எம் நாட் டிசர்வ் இட் இவங்களோட இங்கே நிற்கிறதுக்கு. பட் அண்ணனுக்காக இங்கே நிற்கிற போது இட்ஸ் டிசர்வ் இட். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கணும். இந்த மாதிரி ஒரு அருமையான மேடை அமைச்சு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஒரே ஒரு இன்சிடென்ட் தான். இப்போ ஒரு 2 hours 3 hours ஷோ முடிஞ்சிடுது. பட் ஆனால் இதுக்காக எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. இது நைட் அண்ட் அவர் எத்தனை நாள் தூங்கலன்னு தெரியல இந்த ஷோக்காக. ஸோ அவருக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு குரு பார்த்தீங்கன்னா அப்யூஸ்லி லாரன்ஸ் மாஸ்டர் தான். அவர்கிட்ட போய் நான் என்கிட்ட வந்து இந்த மூமெண்ட் சொல்லிக் கொடுங்க, டான்ஸ் சொல்லிக் கொடுங்கன்னா அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டார். நீயா போய் கற்றுக்கோ அப்படின்வார். ஏதாவது ஒரு மூமெண்ட் டவுட்டு நான் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாரு. ஏன் நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னா, என்ன மாதிரி ஆடுறதுக்கு நீ எதுக்கு, அதான் நானே இருக்கேன்னு, புதுசாக ஏதாவது கற்றுக்கோ, அப்போ தான் ஜனங்களுக்கு பிடிக்கும். லைக் வந்து பிரபுதா மாஸ்டர் மாதிரி ராஜசுந்தர மாஸ்டர் ஆடினா பார்த்துருக்க மாட்டாங்க. ராஜசுந்தர மாஸ்டர் மாதிரி நயந்திர பிரசாத் மாஸ்டர் ஆடினா பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ உனக்குன்னு ஒரு ஸ்டைல் வரணும், நீயே போய் ஆடுன்னு சொல்லிட்டாரு. நானும் அப்படியே முட்டி போது ஏதோ ஸ்டைல் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளோரிங் மூமெண்ட்ஸ்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது அவர்கிட்ட போகும்போது கை தூக்கிட்டார், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா நாக்கு முக்காலாம் சம்மன் ட்ரெண்டிங்கில் இருந்தது. அப்போ ஸ்ரீதர் மாஸ்டர் கிட்ட போயிருந்தேன். எனக்கு லாரன்ஸ் மாஸ்டருக்கு அப்புறம் ஸ்ரீதர் மாஸ்டர் தான் வந்து அந்த ஃப்ளோரிங் மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு பார்த்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை குரு. அங்கே ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துருச்சு. ஒரு 2 to 3 days கழிச்சு நான் கொஞ்சம் லேட்டாக போனேன். அப்போ வந்து அவர் ஆஃபீஸ் ரூமில் இருந்தார். அவங்க அசிஸ்டண்ட் அவர் கூட இருக்கும்போது நான் வெளியே வந்து ஷூ போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டண்ட் வந்து சொன்னார் இவர்கிட்ட, 3வது நாளே லேட்டு மாஸ்டர் பாருங்கள், காசு இருந்தால் யார் வேணாலும் ஹீரோ ஆயிடலாம்ல, எவ்வளோ லேட்டாக வர போலுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னார். அப்போ அவர் மறந்துட்டாரான்னு தெரியும். அப்போ அவர் அசிஸ்டண்ட்டு ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட இப்போ அந்த வார்த்தை சொன்னார், அவன் லாரன்ஸோட தம்பி, அவன் வரணும்னு இங்கே அவசியம் இல்லை. ஆனால் 4 பேர்கிட்ட வந்து 4 விஷயத்தை கற்றுக்கிட்டு அவன் படம் பண்ணணும்னு நினைக்கிறான். அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். நீ கம்முன்னு போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு திட்டி அமிச்சாரு. அது எனக்கு ஒன்றுமும் கேட்டது. அன்றைக்கி நான் டிசைட் பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக பண்ணால் ஒன்று லாரன்ஸ் மாஸ்டர் பண்ணோம், இல்லை அதில் வந்து ஒரு சாங் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. எனக்கு எல்லா மாஸ்டரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஆனால் எனக்கு அது ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கு அந்த ஒரு ஆசை. அதே மாதிரி ஃபஸ்ட்டு படம் புல்லட் மூவி வந்தது. அண்ணன்கிட்ட போய் கேட்டேன், இன்ட்ரடக்ஷன் சாங் நீங்கள் பண்ணுறீங்களாண்ணே அப்படின்னு. அவர் ஜிகர்தண்டா படத்தில் நான் பிஸியாக இருந்தேன்பா, நான் எனக்கு அதே படத்தில் இன்னொரு சாங் நான் பண்ணித்தரேன், நீ வேறு ஆப்ஷன் போய்டுன்னோடனே அன்றைக்கி அந்த விஷயத்தை நான் மனசில் வச்சுக்கிட்டு மறக்காமல் போயிட்டு ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட அந்த சாங் பண்ணி கொடுங்க மாஸ்டர் என்ன. அவர் வீட்டு பிள்ளை மாதிரி நினச்சி அழகாக ஒரு சாங் எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அந்த படம் வெளியே வரப்போகுது அடுத்த வருஷம். உங்களுடைய பிளெஸ்ஸிங், உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் எல்லோரும் முன்னாடி நின்று பேசுறது ரொம்ப சந்தோஷம். இந்த ஷோவுக்கு வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆகி கொடுத்தவங்க எல்லாருக்கும் நான் பாதத்தை தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மாஸ்டர். நீங்கள் எல்லாரும் இந்த தருணத்தில் ஒரே ஒரு உதவி எங்களுக்காக பண்ணணும். அது இந்த மேடையை இன்னும் அழகுபடுத்தும் நம்புகிறேன். மீண்டும் இந்த மேடைக்கு எங்கள் அன்புக்குரிய கேஎஸ் ரவிக்குமார் சார் அவர்களை அழைக்கிறேன். இந்த அரங்கில் இயக்குனர் மேதை கேஎஸ் ரவிக்குமார் சார் அவர்களுக்கான விருது இதோ மேடை ஏறுகிறது. அதை மாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு கொடுத்தா ரொம்ப மனநிறைவா இருக்கும் நாங்க நம்புறோம். குருவே நமஹ. ஹாய் ஹலோ அல்ல வணக்கமுங்க, என் குருவுக்கு கொடுக்கிற பிரச்சனைங்க. நாட்டியமா வந்து நான் கைட்டிங்க, ஆட்டி பாட்டி தர சமர்ப்பணங்க. இந்தியன் ஹோலா ஹிப் ஹாப். தேங்க்யூ வெரி மச். டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க தான் சார் சொன்னீங்க கூட வேலை பார்த்தாங்க. சொன்னா எனக்கு ஆட வராதுப்பா. இல்ல எல்லாரும் சேர்ந்து மாஸ்டர் கூட ஒரு டிஸ்டர்ப் போடலாமா? நான் வந்து அசிஸ்டன்ட், இவங்க எல்லாம் குரூப் ஆனவங்கன்னு சொன்னீங்களே, அப்படி வந்து என்னுடைய படம் முத்துல குரூப் ஆனவங்க நிறைய பேர் அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கவங்க எல்லாரும் மாஸ்டர்ஸ் ஆனாங்க. கல்யாண், ஹரி, நிறைய பேர் மாஸ்டர்ஸ் ஆனாங்க. ஸோ குரூப் ஆடுறதுனால ஒன்றும் இது கிடையாது, அசிஸ்டன்ஸ் தான் பெரியவங்களாம் கிடையாது. சார் அப்போ மாஸ்டர்ஸ் கூட சேர்ந்து ஒரு 2 ஸ்டெப் போட்டுறீங்களா சார்? வரேன், டைம் ஆச்சு. மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் நன்றி சார். நீங்க எங்களுக்கு இந்த இடத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பிச்சு தரணும் சார்.
இவ்வளவு பெரிய விழாவுக்கு நீங்க வந்து சிறப்பிச்சிருக்கீங்க. இந்த விழா நடக்கிறதுக்கு அப்படியே ரெடி ஆயிட்டாங்களா சாரு? ப்ளே மியூசிக். அப்படியே போ. அடதங்க வஸ்மம் தின்னவரும் மண்ணுக்குள்ள இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. நன்றி நன்றி நன்றி. இந்த நேரத்தில் இந்த விழா நடப்பதற்கு காரணமாக இருந்த இந்த விழாவின் மிக முக்கிய நிலையில் இந்த விழாவை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த எம்சிஆர் ரிக்சன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை தொடர்ந்து டான்ஸ் டான் நிகழ்வை இணைந்து வழங்கி இருக்கிற சத்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸின் நிர்வாக இயக்குனர் கரிகாலன் சத்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பிகேர் நிறுவனத்தின் சார்பாக நரேந்திரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இஎன்எஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு எழில்மாறன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்வு நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த இந்த நிறுவனத்தாருக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றி. ரூபிலக்ஸ் நிறுவனத்தின் சார்பாக திரு நரேன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. ஸ்ரீதர் மாஸ்டரோட வைஃப் கொஞ்சம் வர்றீங்களா? இந்த நிகழ்வை நடத்திய எங்கள் தூண் ஸ்ரீதர் மாஸ்டரின் துணைவியார் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஓ வைஃப்னா தெரியாதோ? நான் ஒரு ஃப்ளோல போறேன் சார். அப்படியே அசோக் ராஜ்னு இருக்காருல்ல மாஸ்டர், அவரெல்லாம் வந்து குழந்தைய வந்து கற்றுக்கிட்டார்ல. குழந்தைங்கள்லாம் ஆடுமே டான்ஸு லலிதாமணி கிட்ட. அப்போ இருந்து தெரியும். அவன் மாஸ்டர் ஆகி இன்றைக்கி போகும்போது தான் அவங்களெல்லாம் பார்க்குறேன். எவ்வளோ மாஸ்டர்ஸ் கிட்ட நம்மளும் ஒர்க் பண்ணியிருக்கோம். முதல்ல சொன்னல 45-50 அதுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் லாரன்ஸ் மாஸ்டரோட என்ன அவருடைய படம் வந்து நம்ம ஒரு படம் ஒர்க் பண்ணார், சரத்குமார் படம் பாட்டாளின்னு நினைக்கிறேன். அப்புறம் அசோக் ராஜன் வந்து அசோக் ராஜன், அப்போ ராஜன் இப்போ அசோக் ராஜ். அவர் ஃபஸ்ட்டு வந்து சோலோ ஆடினது நம்ம படம் தான். அதுக்கப்புறம் அவர் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் கூட சோலோ டான்ஸ் ஆட வச்சேன். அதுக்கப்புறம் காயத்ரி ரகுராம் அவங்க கூட என்னோட படத்தில் மாஸ்டர், சரி அவங்க மாஸ்டராக பண்ணி புரிஞ்சிருக்கோம் நாங்கள் அவங்களோட ஆதவன் படத்தில். ஸோ எல்லோருக்கும் நன்றி. எந்த ஒரு சாதனையாளர் உருவாவதற்கும் அவரது குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர் மற்றும் அக்ஷதாவை பற்றி சில வரிகள். தம்பி முத்துக்குமார் வந்து அதை வாசிப்பார். பட்டி தொட்டியெல்லாம் பறைசாற்றும் நடன கலைஞரே, கலை மாமணியே, 1000 நடன கலைஞர்களை இவ்வுலகத்திற்கு அறிமுகமாக்கும் ஆலமர விழுதே, தொலைக்காட்சி நடன நிகழ்ச்சியில் நடுவுநிலை மாறா நன் நெஞ்சம் கொண்ட நடுவரே, பன்முக திறன் கொண்ட கதாநாயகரே, இத்தரணியில் தனக்கென தனி முத்திரை பதித்தவரே, ஓர் உடலில்
பல பாவனைகள். எம்பெருமான் சிவனின் அருள் ஒளி பெற்றவரே. இவ்வையத்தில் நடன மாந்தராக வளம் வர வரம் கிட்டும். இவ்வரத்தை முழு நிலவாய் பெற்றவரே. காடுகளில் பாய்ந்து ஓடும் நீர்நிலைகள் அழகு. அவ்வகை நீலம் சார் இப்புவியில் நீர் நிகழ்த்தும் நடனமோ ஆற்றின் நீரோடையை விட அழகானது. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஆம், காற்றும் கடலலை சற்றும் அமைதி காணும் உமது நடனக்கலையால் வளர்ச்சி பெறுவதே வாழ்வு. பிறரை வாழ வழிகாட்டுவதே இறை வாழ்வு. ஆம், அன்பான கலை குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட கலை குடும்பம். புகழ் பெறுவதற்கென பிறந்த புகலிடமே உமது திருக்குடும்பம். கலை மகளன, மலை மகளன, அலை மகளன, மாபெரும் விந்தைக்குரிய விசால ஞானத்தால் நடன பயணத்தில் காலூன்றி வேரூன்றி தந்தைக்கு நிகர் மகளாக தோழியாக ஆடற் கலைபுரியும் நடன தாரகையே, உமக்கு எம் வாழ்த்துக்கள். Bollywood Awards 2023. Presented by MCR, co-presented by Satya Group of Companies, powered by DCare.